ஓகே, இப்போ நம்ம காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸில் வந்து ஒரு மூணு வீடியோஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். அந்த 3 வீடியோவில் நிறைய உள்ள புந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை அப்படியே விட்டால் அது ஒரு பெரிய கடல் மாதிரி தெரியும். பட் நான் என்னெல்லாம் இப்போ தெரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் இப்போது ஐ வில் ரைட் இன் தி போர்ட். அது உங்களுக்கு வேகமாக இப்போ கிராஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வந்தது நான் எழுதுகிறேன். நான் எதையாச்சும் விட்டுட்டாலும் விட்டுடலாம். ஓகே, ஐ எம் கோயிங் டு ட்ரா தி y ஈக்குவல் டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, மூளை ஒன்றும் பெருசாக வேலை செய்ய போகிறது கிடையாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். திஸ் இஸ் 0 அண்ட் திஸ் இஸ் pi by 2 and this is minus pi by 2 and this curve looks like this. This is 3 pi by 2 இந்த இடத்துல வந்து இது வந்து minus 3 pi by 2 minus 3 pi by 2. Okay, இது வரையும் போது இது +1 and this is -1 and this curve looks like this. இதனுடைய பீரியட் என்னது? பீரியடை பற்றி நான் திரும்ப பேசக்கூடாது. பீரியட் same 2 pi and amplitude of this curve is same one as we discussed in the sine curve also. This is 1, same one. Okay wow, so இதுதான் cos curve. And second point, what is the principal domain? What is the principal domain of cos x? What is the principal domain of cos x? We are restricting that. Okay, அது வந்து நம்ம எங்கேருந்து எதுவும் இல்லைன்னா from the 0 to pi. Okay, from the closed interval is closed interval 0, pi. இது ஒரு வித்தியாசம் தான். இது காஸ். இந்த காஸ் வந்து என்னதுன்னா சைன் மாதிரியும் இல்லை, டேன் மாதிரியும் இல்லை. இதனுடைய பிரின்சிபல் டொமைன் வந்து வேறு மாதிரி இருக்குது. நான் பல தடவை திரும்ப பேசுகிறப்பா, என் கிளாஸை கவனிச்சிருந்தாலே நீங்கள் வந்து படிச்சுன்னு இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் அப்படியே எழுத ஆரம்பிச்சிடலாம். Okay, principal domain of cos x is 0 to pi. This restriction is made to make that curve, to make that function as 1 to 1 and on to. அதை பைஜெக்டிவாக மாற்றுறதுக்காக மட்டும்தான் இந்த வேலை. Bijective means the function which is satisfying both 1 to 1 and on to is called bijective function, so that I can find the inverse function, right? அது inverse function என்னால் கண்டுபிடிக்க முடியும். இதனுடைய டொமைன் என்னது? இதனுடைய டொமைன் என்னது? இதனுடைய ரேஞ்ச் என்னது? இதை நம்ம கண்டிப்பாக எழுதணும்ல. The x belongs to the whole real scale. Cos x உடைய இது வந்து full real scale. அடுத்தது the range is y belongs to the closed interval -1, 1. Yes, this is the range. Okay, this is the range. This curve occupies the y axis from -1 to +1. அவ்வளோதான். இது principal domain. இது வந்து principal domain. அடுத்தது 3. Now I am going to draw y equal to cos inverse of x. Right? Cos inverse of x வரையலாமா? ஷார்ட்டா வரையும். So this is x axis and this is y axis. The +1 -1. This range became domain. Okay, this range became as domain. So this is 1 and this is -1. இதனுடைய principal domain becomes a range. ரேஞ்சாக மாறணும். பிரின்சிபல் டொமைன் வந்து ரேஞ்சாக மாறணும். ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் 0 to pi. ஓகே, பை இங்கே இருக்குது, இந்த இடத்துல தான் pi by 2 நடுவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ திஸ் இஸ் pi by 2. அந்த கர்வ் வந்து இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது, இதுக்கு மேலே தாண்டி வரக்கூடாது. ஸோ ஷால் we draw? ஸோ திஸ் லுக்ஸ் லைக் திஸ். ஓகே, திஸ் லைக். ஸோ திஸ் இஸ் cos inverse of x. This is the cos inverse of x. Okay, the reflection அப்படின்றதா it's a matter of thing. அது ஒன்றும் கிடையாது. This curve is, this function is even function. This is even function. Symmetric about y axis. Okay, symmetric about y axis. We cannot say nothing about this curve. இது வந்து இந்த cos inverse of curve வந்து it's neither cos inverse of x is neither even nor nor odd function. Am I right? இது வந்து ஈவனும் கிடையாது, ஆடும் கிடையாது. Because it is not symmetric about y axis and it is not symmetric about origin. It is not symmetric about origin.
நான் இன்னும் நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து இதுவும் டிக்ரீசிங் ஃபங்க்ஷன் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். when the value of x increases and the value of y decreases in both the curve. Okay, இது decrease, but in the sine curve both are increasing, right? Both are increasing. ஸோ நம்ம அதை தான் படித்து வச்சுருக்கோம். இது ஏதாச்சும் நான் மறந்துட்டேன்னா தெரியல. ஃபோர்த் பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஸோ ஃபோர்த் பாயிண்ட் என்னதுன்னா ரெண்டு விஷயம். cos inverse of x. இந்த எக்ஸை பற்றி இவர் பக்கத்தில் இருக்கார் பாருங்க, இவரை வச்சு முடிவு பண்ணுங்க. இந்த cos inverse of xக்கு வந்து cos inverse of x, இப்போ இந்த எக்ஸோடைய டொமைனை நீங்கள் எப்படி டிசைட் பண்ணணும் அப்படின்னா, இந்த cos inverse உடைய டொமைன் என்னது? ஸோ திஸ் இஸ் த டொமைன். இதுக்கு மேலே அது எக்ஸிஸ்ட் ஆகக்கூடாது. அப்போது திஸ் இஸ் வேலிட் ஒன், மாலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. cos inverse of x வந்து மாலஸ் ஆஃப் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. -1லேருந்து +1 வரலையும், அதை நான் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன். ஸோ இதனுடைய வேல்யூ வந்து நேராக எக்ஸ் தான், நேராக எக்ஸ் தான். ஓகே, இதனுடைய கர்வை நம்ம வரையணும்ல. எஸ், ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ். இது வந்து +1 -1 +1 -1. ஸோ இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறேன், இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறேன், இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறேன், இப்படி ஒரு டாட்டர் லைன் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் y ஈக்குவல் டு எக்ஸ், y ஈக்குவல் டு எக்ஸ். இதனுடைய டொமைன் வந்து -1 to +1, அதனுடைய ரேஞ்சும் வந்து +1 to -1 தான் இருக்குது. இது டொமைன் வந்து இதை வச்சு முடிவு பண்ணுறீங்க. காசோடைய ரேஞ்ச் என்னது பாருங்க, காசோடைய ரேஞ்ச் வந்து +1 to -1, +1 to -1, தட்ஸ் டேலிங் வித் தட். ஓகேவா, அது கூட டேலி ஆகுது. இதே மாதிரி தான் அந்த பெரிய அந்த மலை மாதிரி போட போகிறோம், அந்த சூரியன் வர மாதிரி போட போகிறோம்னு சொல்கிறோம்ல, அதுலேயும் இதே மாதிரி தான். எக்ஸ் ஆக்சிஸோடைய விஷயத்தை இங்கே வச்சு முடிவு பண்ணுறீங்க, அதோடைய ரேஞ்சை இதை வச்சு முடிவு பண்ணுறீங்க. திங்க் பண்ணுங்கள், நான் சொல்கிறதையும் காட்டி நீங்கள் திங்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட்டு, cos inverse of cos x. உங்கள் புக்கில் கொடுத்ததை நான் ஃபஸ்ட்டு எழுதிடுறேன். x when x belongs to the closed interval, what is that? The principal domain 0, π. இந்த இடத்துல மட்டும். ஆனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி செய்ய போகிறேன் இந்த இடத்துல. And this is x axis, this is y axis, this is 0, pi, this is 2 pi, 3 pi, 4 pi, 5 pi, 6 pi. Okay, and this is minus pi, minus 2 pi. இந்த கர்வ் வந்து பை வரலியும் தான் ரைஸ் ஆக போகுது, அதை பற்றி பெருசாக பேசிட்டோம். இது வரலியும் தான் இருக்க போகுது. இந்த பைக்கு நேராக ஒரு புள்ளியை வைங்க, அப்படியே இப்படி போடுங்க, மலை மாதிரி. அதே மாதிரி இங்கே ஒன்று புள்ளியை வச்சுட்டு இப்படி ஒரு மலை மாதிரி ஒன்று போடுங்க, இப்படி போடுங்க. இது 3 பையில் நேராக and 5 pi. Yes, this curve is symmetric about origin and this has to be a even function, and this is the curve cos inverse of cos x, cos inverse of cos x, and this is y equal to x, y equal to x, and this is y equal to minus x. இதுவும் y equal to x, இதுவும் y equal to x. இது எல்லாமே y equal to minus x, இது y equal to minus x, minus x, இதுவும் y equal to minus x. எல்லா இடத்துலையுமே வந்து இரட்டைப்படையான பையை தான் எடுத்து எழுத போகிறோம். ஒன்று எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கணும். அடுத்தது இது பாருங்கள், இது அக்யூட் ஆங்கிள், அதனால் இந்த லைன் வந்து அக்யூட் ஆங்கிளை ஏற்படுத்துது, அதனால் பாசிட்டிவ் ஸ்லோப் தான் இருக்கும். அனலிட்டிக்கலாக பயங்கரமாக வேலை செய்யுது மூளை. அண்ட் திஸ் இஸ் 0 pi அண்ட் திஸ் இஸ் 2 pi. எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் 2 pi கூலாக எழுதலாம். இதுவும் 2 pi ப்ளஸ் 2 pi, x ப்ளஸ் 2 pi. இல்லை கண்ணு, இதில் ஒரு விஷயம் இருக்குது. இந்த லைனை பற்றி நம்ம போன சமயம் டிஸ்கஸ் பண்ணோமா? இந்த லைன் எங்கே போய் இன்டர்செக்ட் பண்ணோம்? இந்த லைன் வந்து கீழே இருக்கிற -2 pi இன்டர்செக்ட் பண்ணோம். இந்த இடத்துல -2 pi. ஓகே, -2 pi, -2 pi. ஓகே, நம்ம இந்த லைனை பற்றி டிஸ்கஸ் பண்ணோமா என்னன்னு தெரியல. -2 pi. ஓகே, அடுத்தது இங்கே பாருங்கள், இது வந்து +4 pi, +4 pi. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 4 piயில் போய் y ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணும். ஆனால் இந்த லைன் வந்து என்ன பண்ண போகுதுன்னா -πயில் போய் இன்டர்செக்ட் பண்ணும். -4 pi, -4 pi. நம்ம இது தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். -4 pi.
இந்த லைனில் வந்து என்ன வந்துடும்னா இதில் வந்து ப்ளஸ் 2π வந்துடும். ப்ளஸ் 2π இது வந்து பாசிட்டிவ் 2π போய் மேலே இன்டர்செக்ட் பண்ணும். கேன் யூ கெட் மீ? இந்த லைன் வந்து அக்யூட் ஆங்கிளாக இருக்குது, அதனால் இதுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். அதுக்கப்புறம் -2π போய் இன்டர்செக்ட் பண்ணும். -x இது வந்து பாருங்கள், இது மேலே தான் போகுது, மேலே தான் ஒய் ஆக்சிஸை வெட்டும். மேலே வெட்டுற இடத்துல வந்து பாசிட்டிவ் 4π இருக்கும். ஓகே, இதை நீங்கள் அதில் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போனா இதுக்கு நம்ம போன சம்மில் கொடுத்தது வந்து கரெக்டான விஷயம் கிடையாது. ஸோ y is equal to ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் தான் வருது. ஓகே, ப்ளஸ் எக்ஸ் வரும்போது -2π, மைனஸ் எக்ஸ் வரும்போதும் ப்ளஸ் 2π. இப்படி எழுதிடுறேன், ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் E1π அப்படின்னு எழுதிடுறேன். ப்ளஸ் ஆர் மைனஸ் E1π, ஈவன் நம்பரான பை, ப்ளஸ் ஆர் மைனஸ் E1π. இப்போது இந்த இடத்துல மைனஸ் E1π வருது, இது வந்து ப்ளஸ் 4π வருது. ஓகேவா? நான் அடுத்த வீடியோவில் கன்க்ளூட் பண்ணுறேன். வில் see the next video.